Hi, hello everyone. Welcome to Nessie World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாலக் டால் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ் மேல போட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ அருமையான டிஷ். எங்க சேனலை இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே சைடுல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து ஒரு கட்டு பாலக்கீரையை நான் சின்ன சின்னதாக பொடுசாக நறுக்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ண வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு துவரம் பருப்பை வந்து மஞ்சத்தூளும் சீரகமும் போட்டு கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழையவும் வேண்டாம், ரொம்ப பருப்பாகவும் இருக்கக்கூடாது. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இது எல்லாமே பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் வந்து நான் வீட்டிலேயே காய்ச்சினது தான். வீட்டிலேயே எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் முன்னாடியே போட்டிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப தீய விட்டுற வேண்டாம். உடனே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1-2 கூடி குறைச்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பின்னாடி வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து நமக்கு ரொம்பவே சீக்கிரம் ரெடி ஆகிடும். மற்ற கீரையை மாதிரி இந்த கீரையை உட்காந்து கிள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. அப்படியே வாங்கி அப்படியே நம்ம நறுக்கி தண்ணியில் அலசி சமைச்சிடலாம். ரொம்ப ஈஸி நமக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க பொடி 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து நான் பருப்பு வேக வைக்கும் போதும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அந்த பொடியோட வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கீரை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது செய்யலாம். அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் அயன் இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த கீரை நல்லதுன்னு சொல்கிறாங்க. போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிங்க் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீக்லி ஒரு 2 டைம்ஸாவது இந்த கீரையை நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. அதுவும் இந்த மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செய்யும் போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியான டிஷ்ஷு, ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பருப்பு நல்லா கொதித்து வரட்டும். அந்த மசாலா நம்ம போட்ட பொடி கூடலாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா ஓரத்துலலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த பாலக்கீரை ஒரு கட்டு, இது வந்து பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி தான் தெரியும். நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். அதே மாதிரி நம்ம எக்ஸஸாக எதுவும் வாட்டர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கீரை வந்து நமக்கு சுண்ட சுண்ட அந்த கீரையில் இருக்க தண்ணியே நமக்கு வெளியே வரும். ஸோ தண்ணி எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. கீரை பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு 2 மினிட்ஸ் போகட்டும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படி நல்லா வதங்கி வருது அப்படின்னு பாருங்கள். இப்போயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு நல்லாவே. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. 3 மினிட்ஸ்லேயே நல்லா கீரையெல்லாம் வதங்கி சைடில் நல்லா தண்ணியெல்லாம் கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்மளோட பாலக் டால் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு பவுல் ரைஸ் எடுத்து சுட சுட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதில் நெய் சேர்த்துருக்கிறதுனால அந்த நெய்யோட ஸ்மெல்லு, அந்த நம்ம சேர்த்த பொடியோட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து அந்த கீரை போட்டதுக்கப்புறமா ஒரு அருமையான ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ஸி வேர்ல்ட்.